அனைவருக்கும் வணக்கங்க. ஆரம்பிக்கலாங்களா? சரி. அடுத்து சொல்லுங்க. யாரு? நீங்க தான் தூக்கிட்டு வரேன்னு சொல்றீங்க. கூட்டிட்டு வரணுமா? சரி. அடுத்து நம்மளுடைய கௌரவ அழைப்பாளர் ஜோதிட ஆசிரியர் திருமதி ஆனந்தி சேலத்திலேருந்து வந்திருக்காங்க. நன்மை தரும் கலத்திர தோஷம். சரிங்களா? வாங்க சகோதரி. அவங்களோட உற்சாகமான பேச்சு சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு எல்லாரும் என்ன கண்டிப்பாக எல்லாருக்கும் எப்படிங்க தூக்கம் வரும். அதனால எல்லாருக்கும் உற்சாகமான பேச்சை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரிங்களா? பேசுகிற மாதிரி இருக்கும். இருங்க, நம்மளோட கௌரவ அழைப்பாளர்கள் மேலே வர சொல்லலாம். அப்போ தான் எல்லோரும் இருந்து பேசுனா தான் நல்லாயிருக்கும். நம்மளுடைய கௌரவ அழைப்பாளர்கள் எல்லாம் அனைவரும் மேடைக்கு வரவும் அன்புடன் அழைக்கின்றேன். எம்டி கனகாம்பாள் மேடம், அப்புறம் நாகலிங்க ஐயா, வளம் வசந்தகுமார், சந்திர வாங்க எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க. துரைசாமி ஐயா, குரு மணிகண்டன் ஐயா வாங்க எல்லாம் வந்து. துரைசாமி ஐயா வந்து எப்பவுமே லாஸ்ட்ல தான் உட்கார விரும்புவாரு. பலன் சொல்றதுல முன்னாடி அதாவது நான் போர்டு இருந்தாதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவ்வளோ கருத்துக்களை சொல்லக்கூடியவருங்க. விஜய் ஆண்டனி ஐயா வாங்க. அப்புறம் வாங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஜோதிட ரத்னா சங்கம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் 3வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பு சகோதரி வினோதினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்மை தரும் கலத்திர தோஷம். இப்போதான் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே உற்சாகமா இருக்கணுமா இல்லை தூக்கம் வர மாதிரி இருக்கணுமா? பேச்சு உற்சாகமா இருக்கணுமா? சரி. இப்ப பாருங்க, எல்லாருக்குமே தூக்கம் தெளிஞ்சிரும். கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்க எல்லாரும் கை தூக்குங்க. மொத்தத்துக்கே வந்து 5 கை கூட எழல. 1 2 3 3 கை மட்டும்தான் எழுந்திருக்கு. அப்ப எல்லாருக்கும் என்ன அர்த்தம்? அப்ப எல்லாருக்குமே வந்து கலத்திர தோஷம் இருக்குன்னு அர்த்தம். கலத்திர தோஷம்னா என்னங்க? அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தாங்க. 1 யோகம், 2வது வந்து தோஷம். எல்லாருமே வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு எதெல்லாம் வந்து தோஷம்னு சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து யோகமா தான் வந்து 90% வந்து வேலை செய்யுது. யோகம் தோஷம் இதை வந்து நிர்ணயிக்கிறது வந்து கிரக சேர்க்கையா? ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தோட சேர்றத வந்து நம்ம வந்து யோகம் இல்ல தோஷம்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். அது மாதிரி திருமணம் தொடர்பான பாவகங்கள் வந்து 1 2 7 8. இந்த 2 7 8 இந்த 3 பாவகங்களை எந்த பாவகங்க இயக்குது? திருமணம் தொடர்பான பாவகங்கள் 1 2 7 8. 2 7 8 இந்த பாவகங்களை எந்த பாவகம் இயக்குது? லக்ன பாவகம். ஒரு ஜாதகத்துல நம்ம என்ன இந்த ஜோதிடத்தை வந்து படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்ன படிச்சிருக்கோம்? லக்னம் வலிமையாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் செயலற்ற தோஷங்களே. உண்மையா இல்லையா? அப்ப ஏன் ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடத்துல 1க்கு மேற்பட்ட கிரகம் இருந்தா அது வந்து கலத்திர தோஷம், இந்த ஜாதகத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா
ஏழுல எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அந்த ஜாதகத்தை தூக்கி ஓரமா வைக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் எதுவுமே, அதாவது லட்சம் கோடி செலவு பண்ணி திருமணம் பண்ணவங்களும் இருக்காங்க, 1000 2000 செலவு பண்ணி திருமணம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. லட்சம் கோடி செலவு பண்ணி திருமணம் பண்ணவங்க 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ பிரிஞ்சவங்களையும் பார்த்திருக்கோம். 1000 காலத்து பயிரா வாழ்ந்தவங்களையும் பார்த்திருக்கோம். 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கோயில்ல ஒரு மஞ்சக்கரை கட்டி அடுத்த வாழ்க்கையில வந்து பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு கோடி கோடியா சம்பாதிச்சவங்களையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பிரபஞ்சம் வந்து எப்படி வந்து ஒரு 2 ஜாதகத்தை சேர்க்குது? ஒரு நல்லா இருக்கிற ஜாதகத்தையும் இன்னொரு கெட்டதா இருக்கிற ஜாதகத்தையும் பிரபஞ்சம் வந்து சேர்க்கவே வந்து சேர்க்காது. 2 நல்லா வாழக்கூடிய ஜாதகத்தை சேர்க்கும், இல்ல 2 வீழக்கூடிய ஜாதகத்தை மட்டும்தான் வந்து பிரபஞ்சம் வந்து சேர்க்கும். நல்லா வாழ்ந்த 2 ஜாதகத்தை வந்து சேர்த்தாங்கன்னா வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து யோகம். நல்லா வாழாத 2 ஜாதகத்தை பிரபஞ்சம் சேர்த்து வச்சுச்சுன்னா அது வந்து தோஷம். எவ்வளவோ உருகி உருகி லவ் பண்றாங்க, லவ் பண்ணவங்களே தான் கல்யாணம் பண்றாங்களா, இல்ல லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்க கூட தான் கால்நாள போட வாழ்றாங்களா? இப்ப நான் சொன்ன எல்லா கருத்துமே வந்து முரண்பட்ட கருத்துக்கள் தானே. இதுக்கு வந்து எதிர்கருத்து கண்டிப்பாக வந்து உண்டு தானே. இப்ப கலத்திர தோஷம் அப்படின்னா என்னங்க? ஒரு ஜாதகத்துல கலத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துல வந்து சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற அசுப கிரகங்கள் இருக்கிறதா கலத்திர தோஷம் நம்ம வந்து சொல்றோம். உண்மையிலேயே அது வந்து கலத்திர தோஷமே என்னைய பொறுத்த வரைக்கும் கிடையாது. இப்ப ஒரு மேச லக்னத்தை எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து நம்ம வந்து காரக பாவக நாஸ்தின்னு சொல்றோம். விதிகள் வந்து விதிகளாகவே தான் வந்து இருக்குது. 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து ஒரு மேச லக்ன ஆண் வந்து திருமணம் முடித்தால் மனைவி வந்து நல்ல அன்பானவங்களாக இருக்காங்க, பண்பானவங்களாக இருக்கிறாங்க, சூழ்நிலை சந்தர்ப்பம் அறிஞ்சு நடந்து கொள்ளக்கூடியவங்களாக வந்து இருக்கிறாங்க. நல்ல அவங்க வந்த பிறகு வந்து வாழ்க்கையில வந்து பல மடங்கு வாழ்வாதாரம் வந்து உயருது. இது எப்படி வந்து கலத்திர தோஷமாக வந்து ஆகும்? இதே ஒரு மேச லக்கண ஜாதகம் 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் செவ்வாயும் வந்து இருக்குது. அதாவது மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாய் இருக்குது, லக்னாதிபதியும் 7 கூடையவனும் சேர்ந்து இருக்குது. அப்ப வந்து தம்பதிகள் வந்து ஒருமித்த கருத்தோட வந்து வாழ்வாங்க. அவங்க வாழ்க்கை பூரா அவங்க வாழ்க்கை பயணம் வந்து நிம்மதியா இருக்கும், அவங்க கிட்ட நிம்மதியான தாம்பத்திய சுகம் இருக்கும், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளாக பிறப்பாங்கன்னு வந்து சொல்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மேச லக்கணம், ஒரு ரிஷப லக்கணம், ஒரு துலாம் லக்கணம், ஒரு விருச்சக லக்கணம், இந்த 4 லக்கணத்துக்கும் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகம் 90% திருமண தடையை சந்திக்குது. அப்படி திருமணம் பண்ணாங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள ஃபெயிலியர் நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? யாருக்காவது ஏதாவது என்னங்க சார்? லக்னாதிபதியே 8 கூடையவர், 7 கூடையவன் 8 கூடையவன் சேர்க்கையா வந்து வருது. இது நிதர்சனமான உண்மைங்க சார். இப்ப திருமண தடைன்னு வர்றாங்கன்னு பாருங்க, அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்ன்றது நம்ம வந்து ஆணித்தரமா நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர அவங்க திருமண வாழ்க்கை வந்து மனநிறைவோட இருக்குன்றத எந்த ஜோதிடராலதான் ஆணித்தரமா எழுதி தர முடியுமா? எப்பயுமே வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 100% எந்த விதியுமே வந்து செல்லுபடி ஆகாது. அனுபவம் வேறு, படிப்பு வந்து வேற. நம்ம படிச்ச விதி மாதிரி எந்த விதியுமே வந்து செல்லுபடி ஆகாது. இதே இது பாருங்க, ஒரு மேச லக்கணம் சூரியனும் சுக்கிரனும் வந்து 7ஆம் இடத்துல வந்து சேர்ந்து இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க? 7ஆம் இடத்துல வந்து நீச்ச கிரகம் இருக்குது, 5 கூடையவனும் 7 கூடையவனும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது வந்து நீச்சவங்க ராஜயோகமாகிறாரா சூரியன்? இப்ப இந்த ஜாதகத்தை வந்து கலத்திர தோஷம்னு சொல்லலாமா? 5 கூடையவனும் 7 கூடையவனும் சேர்ந்துருக்கு. ஒரு மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் வந்து சேர்ந்து இருக்குது. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது தான் வந்து கலத்திர தோஷம்னு வந்து சொல்றாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதா வந்து காரக பாவக நாஸ்தின்னு சொல்றாங்க. இந்த சூரியன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல சேர்ந்தவங்க அற்புதமா வாழ்றாங்க, லவ்வபிள் கப்பிள்ஸா வந்து இருக்கிறாங்க, மேக் ஃபார் ஈச் அதர். இவங்க தான் வந்து உலகத்திலே வந்து ஆதர்சன தம்பதிகளாக வந்து வாழ்றாங்க. இந்த மேச லக்கணத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் எந்த இடத்துல சேர்ந்து இருந்தாலும் அவங்க வந்து சந்தோஷமா வந்து வாழ்றாங்க. இது நிதர்சனமான உண்மை, என்னால வந்து ஆணித்தரமா எழுதி தர முடியும். இதே ஒரு மேச லக்கணத்தை வந்து எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப 6ஆம் இடத்துல வந்து 7 கூடையவன் வந்து 6ஆம் இடத்துல வந்து நீச்சமா வந்து இருக்கிறாங்க, 6 கூடையவன் 6லயே வந்து உச்சமா வந்து இருக்கிறாங்க. இப்ப மேச லக்கணத்துக்கு அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை நல்ல சேர்க்கையா?
3 6 கூடையவனும் 7 கூடையவனும் சேரும்போது விவாகரத்து நடக்குமா நடக்காதா? என்ன சொல்றாங்க? சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து ரொம்ப வந்து அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை, இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து பிரகாசமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? சரி, இதே இது என்னங்கம்மா நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் 7 கூடையவன் 6க்கு போகுதுல, அப்ப திருமண தடையும் இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இவங்க வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் முதல் திருமணம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமையை வந்து கொடுக்காது. ஒண்ணு வந்து பிரிஞ்சு வாழ்றாங்க, இல்ல அசுபத்தரமா வந்து அவங்க வந்து சேர்ந்து வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையை தான் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகுது. சரி, இப்ப இதே ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம முதலே வந்து சொல்லிட்டோம், சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை எந்தெந்த லக்னத்துக்கு வந்து மைனஸை கொடுக்குதுன்றத நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்ப ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கங்க. அவங்களுக்கு புதன் சுக்கிரன் வந்து சேர்ந்திருக்கு. இது திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்குமா? லக்னாதிபதியும் 5 கூடையவனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியும் 5 கூடையவனும் சேர்ந்து இருக்கிறது வந்து சிறப்பான யோகத்தை கொடுக்குமா? அப்படி கிடையாது சார். லக்னாதிபதியே 6 கூடையவர். ரிஷப லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி சுக்கிரனே வந்து 6 கூடையவர். அப்ப 2 5 கூடையவனும் லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்கும்போது கன்ஃபார்மாக 1000% வந்து அவங்களுக்குள்ள விருப்ப விவாகமோ இல்ல உறவுல திருமணமோ இல்ல அறிந்தவங்க தெரிஞ்சவங்க மூலமாகவோ வரன் வந்து கண்டிப்பாக வந்து அமையும். ஆனா அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பொருளாதாரத்துல வந்து அபரிமிதமான பொருளாதாரம் இருக்கும். கப்பிள்ஸ் வந்து நல்லாவே வந்து சேர்ந்து வாழ்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வந்து இந்த லக்னாதிபதியே வந்து 6 கூடையவனாக இருக்கிறனால அவங்க பிரிய மாட்டாங்க. ஆனா வாழ்நாள் கூட அவங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல், யாரு வந்து பெஸ்ட், நீ வந்து என்ன நல்லா பாத்துக்கிறியா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறியா அப்படிங்கிற அந்த ஈகோ கிளாஸ் வந்து அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த சுக்கிரன் வந்து ஒரு அடமன்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும். புதன் என்ன செய்யும்? இரட்டைத்தன்மை உள்ள கிரகம், இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அனுசரிச்சுக்கிடும். ஆனால் அந்த சுக்கிரன் என்ன செய்யும்? லக்னாதிபதியே வந்து 6 கூடையவனாக இருக்கிறனால தான் தான் எல்லாத்துலயுமே வந்து டாப்பர், தனக்கு தான் வந்து எல்லாத்துலயுமே வந்து முன்னுரிமை அப்படின்னு வந்து சொல்லும். இதே இது ஒரு ரிஷப லக்னத்துக்கு புதனும் செவ்வாயும் வந்து சேர்ந்திருக்குன்னு வைங்க. இதே ஒரு ரிஷப லக்னத்துக்கு புதனும் வந்து செவ்வாயும் வந்து சேர்ந்திருக்குன்னு வைங்க. 2 5 கூடையவரும் 7 12 கூடையவரும் வந்து சேர்ந்து இருக்குது. அப்ப இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? இவங்களுக்குமே நம்ம வந்து சொன்ன மாதிரி வந்து காதல் திருமணம் நடக்கலாம், இல்ல உருவல திருமணம் நடக்கலாம். 7 கூடையவர் வந்து 7லே வந்து ஆட்சி பலத்தோட இருந்தாலும், எந்த இடத்துல வந்து இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் 7 கூடையவனே வந்து 12 கூடையவனாக இருக்கிறதுனால, லக்னாதிபதியே 6 கூடையவனாக இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் காரணமாக தம்பதிகள் அடிக்கடி வந்து பிரிஞ்சு வாழ்வாங்க. அடிக்கடி பிரிஞ்சு வாழ்ந்தா கூட அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப அந்யோன்யமா வந்து இருக்கும். 24x7 வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்க பாருங்க, அவங்க வந்து போன் பண்ணி பேசிக்கிட்டே வந்து இருப்பாங்க. நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன். ஈர் உயிர் ஓர் உடலாக வாழ்வாங்க. உடலால் அவங்க வந்து பிரிஞ்சு இருந்தாலும் உள்ளத்தால் அவங்களை வந்து யாராலையுமே வந்து பிரிக்க முடியாது. இதே ஒரு ரிஷப லக்னம் 7ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன் வந்து சேர்ந்திருக்குன்னு வந்து வைங்க. இப்ப இவங்களோட வாழ்வாதாரம் பாருங்க, பல மடங்கு திருமணத்துக்கு அப்புறம் வந்து உயரும். நன்மை தரும் கலத்திர தோஷம், இதுதான் வந்து டாபிக்கே. ஒரு ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்துல 4 கூடைய சூரியனும் 2 5 கூடைய புதனும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து சொத்து பத்து கண்டிப்பாக அமையும். இல்ல மனைவி வரும்போதே வந்து ஒரு வீடு வாகன யோகத்தோட வந்து வருவாங்க. இல்ல 2 பேரும் சேர்ந்து உழைச்சி சம்பாதிச்சு சொத்து அமைப்பாங்க. இல்ல 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சொத்து அமையும். இல்ல முத குழந்தை பிறந்த உடனே சொத்து அமைஞ்சிடும். இப்படி ஒரு ஜாதகத்துல வந்து 2 கிரகம் வந்து சேர்ந்திருக்கு, அதுவும் குறிப்பா வந்து 7ஆம் இடத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கலத்திர தோஷமாக பாவிக்க கூடாது. குறிப்பா வந்து அந்த கிரகம் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, அந்த ஆதிபத்தியம் ஜாதகருக்கு எந்த விதத்துல வந்து பலனை தரப்போகுது இப்படிங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப ஆணித்தரமா வந்து ஸ்ட்ராங்கா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து கொடுக்கணும். சரி, அதாவது ஒரு மிதுன லக்னம்னு எடுத்துக்கங்க. இப்ப ஒரு மிதுன லக்னத்துக்கு வந்து குரு வந்து 7 கூடையவர், அவரே வந்து 10 கூடையவர். லக்னாதிபதி குருவும் புதனும் வந்து சேர்ந்து இருக்கிறவங்க, இது வந்து கலத்திர தோஷமா? கலத்திர தோஷம் அப்படிங்கிறது என்னங்க? அந்த கிரக சேர்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் வந்து அது வந்து தோஷமா தான் வந்து சொல்றாங்க. உண்மை அதுதான். ஆனா லக்னாதிபதி குருவும் புதனும் 7 கூடைய குருவும் வந்து சேர்ந்து இருக்கிறது வரமா சாபமா? லக்னாதிபதி ஒரு மிதுன லக்னத்துக்கு
குரு புதன் சேர்க்கை வரமா சாபமா? 7ஆம் இடமே வந்து பாதகாதிபதி, ஏன்னா அவரே வந்து லக்னாதிபதி. இப்ப என்ன இவங்களுக்குள்ள வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு அப்படிங்கிறவர் எந்நேரம் வந்து போதனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வாழ்க்கை துணை வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, என்ன புதன் வந்து என்ன எவ்வளோ அறிவாளியாக இருந்தா கூட அது வந்து தன்னோட அறிவுக்கு நிகரான இடம் இல்லாத இடத்துல அது போய் வந்து பேசாது. ஆனா குரு என்ன நினைக்கும், தான் போய் நிக்கிற இடத்துலாம் தான் தான் அறிவாளி, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு போற இடத்துலலாம் அது வந்து தன்னோட அறிவாளித்தனத்தை வந்து அது வந்து நிரூபிக்கும். ஆனா புதன் என்ன செய்யும், எந்த இடத்துல போய் எப்படி கச்சிதமா பேசணுமோ அந்த இடத்துல போய் பேசிட்டு வந்துடும். இவங்களுக்குள்ள நல்ல பிரிவினை வந்து வரும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா இந்த கலத்திர தோஷம் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அந்த புரிதலின்மையை கொடுத்தா கூட அவங்களோட இல்லற வாழ்க்கை ரொம்ப அருமையா வந்து இருக்குது. இவங்கெல்லாம் வந்து கூட்டு தொழில வந்து அபரிமிதமான ஒரு நன்மையை வந்து அடையிறாங்க. குறிப்பா வந்து வீட்டோட மருமகனா போறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து 7-10 காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். மாமியார் மூலமாக அவங்களுக்கு வந்து தொழில் அமைகிறது, மாமியாரே வந்து கூட்டாளியாக வந்து அவங்களுக்கு வந்து தொழில வந்து ஒரு பெரிய நன்மை அடைகிறது. வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது அவங்க வாழ்க்கை வந்து பல மடங்கு வந்து உயர்றது. அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம பொண்ணுன்னு ஒண்ணு கிடைச்சா போதுன்னு கல்யாணம் கட்டினவங்க எல்லாம், இந்த 7-10 காம்பினேஷன் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பல மடங்கு பெரிய லெவல்ல வந்து வாழ்க்கையில வந்து உயர்ந்தவங்களாக வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கடகலக்கணத்தை எடுத்துக்கங்க, ஒரு சிம்மலக்கணத்தை எடுத்துக்கங்க. கடகலக்கணத்துக்கும் சிம்மலக்கணத்துக்கும் 7 கூடையவன் வந்து சனி பகவானா வந்து வருவாரு. இப்ப கடகலக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரே வந்து 7 கூடைய சனி பகவானே வந்து அட்டமாதிபதியா வந்து வருவாரு. இப்ப ஒரு கடகலக்கணத்துக்கு குருவும் சனி சேர்ந்து இருக்கிறது வரமா சாபமா? 6-9 கூடையவரும் 7-8 கூடையவரோட காம்பினேஷன். இங்க பாருங்க, கடகலக்கணமும் சிம்மலக்கணமும் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கை வந்து சாபம்தான். கடவுளே அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை வந்து அமைச்சு கொடுத்தா கூட அவங்க வாழ்க்கை வந்து சாபம்தான். ஊருக்குள்ள பேருக்காக அவங்க வந்து கெட்டையோ கௌரவத்தையோ விட்டு கொடுக்காம 2 பேரும் தம்பதி சமேதரா எங்க போனாலும் வருவாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் அவங்கள மாதிரியான ஒரு லவபிள் கப்பல்ஸை வந்து பார்க்கவே முடியாது. ஆனா வீட்டுக்குள்ள அவங்க வந்து அடுத்த நிமிஷம் ஒன்னால நான் கெட்டேன், என் வாழ்க்கை ஒன்னால கெட்டது, என்னால நான் நல்லா இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னால நீ ஒரு சொல்லுவாரு, இன்னைக்கு உன் மூஞ்ச பார்த்தோன்னா அன்னைக்கு தான் என் வாழ்க்கை வீணா போச்சுன்னு அந்த அம்மா சொல்லு. இது வந்து நல்லா நிறைய நீங்க கடகலக்கணத்துல இருக்கிறவங்க பேரா வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா பாருங்க, தள்ளி தள்ளி கூட உட்கார மாட்டாங்க. இந்த சேரை ஒட்டி போட்டு 2 பேரும் அவ்வளோ அப்படியே ரொம்ப லவ்வபிளா வந்து அவ்வளோ கைண்டா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காதுக்குள்ள குசு குசுன்னு பேசுவாங்க. அவங்க பேசுறத பார்த்தாலே நம்ம இவங்க கிட்ட நல்ல கப்பிள்ஸ் சேர்ந்து வாழ்ற கப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோமா, இல்ல கருத்து வேறுபாடு இருக்கிற கப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோமா அப்படின்ற டவுட் வந்து ரொம்ப வரும். பாருங்க, எல்லாருக்கும் சிரிப்பு அப்படி வருது. ஃபேக்ட் அதுதான். அதாவது எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும், ஏன்னா குரு வந்து அவருக்கு வந்து 9 கூடையவர், எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு வந்து டைவர்ஸே ஆனா கூட எங்கேயாவது போய் சொல்லும் போது என் ஒய்ஃபு என் ஹஸ்பண்ட் தான் அவங்க வந்து பேசுவாங்களே தவிர மறுவிவாகத்துக்கு அவங்க வந்து போகவே மாட்டாங்க, பிரிஞ்சு வந்து போக மாட்டாங்க. நானும் உன்னை விட மாட்டேன், நீ என்னை விடக்கூடாது, என்னை பிரிஞ்சு போய் நீ சந்தோஷமா இருந்துட்டேன்னா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படியாவது இருக்குமே தவிர அவங்களுக்குள்ள 1000 விஷயத்துக்கு அவங்க அடிச்சுக்கிட்டா கூட அவங்கள வந்து யாராலையுமே வந்து பிரிக்க முடியல. ஈவன் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க டைவர்ஸ் ஆகி சேர்ந்து வாழ்றவங்களை கூட நான் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கடகலக்கணம் 1973 பிறந்தவர், 7 வந்து அவருக்கு வந்து குரு நீச்சம், சரியா வக்கரமா இருக்கிறதுனால நீச்ச பங்கம் கூட நம்ம வந்து எடுத்துக்குவோம். அவருக்கு வந்து ரிஷபத்துல வந்து சூரியன் சனி சேர்க்கை 2-7-11 காம்பினேஷன் வருதா. அவருக்கு வந்து எல்லாருமே வந்து 2 கல்யாணம் நடக்கும் 3 கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 7 கூடையவன் வந்து 11ல் இருக்கிறார் இல்லையா, அதனால 2 கல்யாணம் 2 கூடையவன் கூட சேர்ந்து வேற 11ல் இருக்காங்க, பாதகத்தில் இருக்காங்கல்ல, எல்லாரும் உங்களுக்கு வந்து 2 கல்யாணம் நடக்கும் 3 கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கல்யாணத்தப்ப அவர் வந்து ரொம்ப ஜீரோ. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டு நிறைய கடனாளி ஆகி இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, போட்டி, பொறாமைகள், நீ யாரு நான் யாரு, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இருக்குது. ஆனா அவங்கள யாராலையுமே வந்து பிரிக்க முடியல. எந்த சூழ்நிலையிலையும் வெளியில போய் அவங்க வந்து தன்னோட உணர்வுகளை வந்து கொட்டுறது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கைண்டை வந்து அது வந்து கொடுக்குது. சரி, இதே ஒரு சிம்மலக்கணம் எடுத்துக்கங்க. அது இந்த குரு சனி சேர்க்கை வந்துங்க
எவ்வளவு ஒரு தாழ்வான நிலையில இருக்கிறவங்களே உயர்த்துன்றதை நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அது வந்து உண்மைங்க. பொருளாதாரத்துல அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய டிராபேக் இருந்தா அவங்கள வந்து அது வந்து சரி பண்ணுது. அந்த பொருளாதாரம்ன்ற விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு பிளஸ் ஆகி விட்டாலே அவங்க வாழ்க்கையில வந்து கருத்து வேறுபாடுன்ற விஷயம் வந்து கொஞ்சம் வந்து அடிபடுது இல்லையா? அந்த பொருளாதாரத்தினாலேயே அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேற்றுமைகள் வந்து நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையை வந்து அவங்களுக்கு வந்து தூண்டி விட்டுருது. இதே கடை இலக்கணத்தை எடுத்துக்கங்க. அவங்களுக்கே வந்து 6 கூடையவன் வந்து 7 கூடையவன். இதே ஒரு 1982 84 பாருங்க, சனி வந்து உச்சமா வந்து துலாத்துல இருக்கிற காலகட்டங்கள்ல பிறந்த 82 இருந்து 84 பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து சனி வந்து உச்சமா வந்து துலாத்துல வந்து இருக்கிறாரு. அந்த காலகட்டங்கள்ல வந்து அந்த சனிக்கேது சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் 1984 வந்து சனியோட 3ஆம் பார்வையில கேது இருந்தவங்க எல்லாம் பாருங்க, இன்னமும் வந்து கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இந்த கடக இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சனி வந்து உச்ச சனி அப்படின்னு வந்து அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப டாப்பா இருக்கும் அப்படி இப்படின்லாம் வந்து பேசுறாங்க. அந்த சனிக்கேது சேர்க்கை வந்து கடக இலக்கணத்துக்கு வந்து ராகுக்கேது மையப்புள்ளியில லக்னமும் 7ஆம் இடமும் போய் வந்து அவங்களுக்கு வந்து மாட்டிது. இன்னமும் 1982 84 பிறந்தவங்களுக்கு திருமணமாகாதவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. திருமணம் ஆனவங்கள் கண்டிப்பாக வந்து பிரிவினையில தான் வந்து இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டைவர்ஸே ஆகாம ஆளுக்கு ஒரு இடத்துல அவங்கவுங்க அம்மா வீட்டில் இருக்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் வந்து சந்திச்சுக்கிறது, இல்லை தொழில் உத்தியோக ரீதியாக வந்து பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சனி வந்து எந்த நிலையில இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பாதகத்தை வந்து கொடுக்குறாரு. ஏங்க கடக சிம்ம லக்னத்துக்கு சனி என்ன பண்ணாரு? எதனால வந்து கடக சிம்ம லக்னத்தை நம்ம வந்து ரொம்ப அது வந்து ஒரு நல்ல சேர்க்கை இல்லைன்றதை நம்ம வந்து சொல்றோம். காலப்பகை, சூரியனுக்கும் சனிக்கும் வந்து காலப்பகை, சந்திரனுக்கும் சனிக்கும் வந்து காலப்பகை. அதனால அவங்களுக்குள்ள இப்ப சனி சந்திரன் சேர்க்கையை வந்து புணர்வு தோஷம்னு சொல்றாங்க இல்லையா? இதே இது அந்த காலகட்டத்தில் சனி உச்சமா இருக்கப்ப பிறந்தவங்க, அந்த சனியோட 3ஆம் பார்வையிலையோ சனியோடையோ சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து திருமணம் ஆகி வந்து பிரிஞ்சுதான் வந்து இருக்கிறாங்க. வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறது வந்து சில நேரங்கள்ல வந்து திருமணத்தை கொடுத்தாக்குள்ள அவங்களுக்குள்ள பெருசா வந்து தாம்பத்தியத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்களோட இல்வாழ்க்கை நடந்தது. இந்த சில சொல்லுவாங்களே இது எனக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை வந்து இருக்குது. சரி, இப்ப நம்ம ஒரு கன்னியா லக்னத்தை எடுத்துக்குவோம். அவங்களுக்கு வந்து 7 கூடையவன் வந்து குரு. நம்ம வந்து எப்படி மிதுன லக்னத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரிதான் இந்த கன்னியா லக்னத்துக்கு வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பிளஸ்ஸா மைனஸா? குரு செவ்வாய் சேர்க்கையை வந்து நம்ம வந்து குருமங்கள யோகம்னு வந்து சொல்றோம். இந்த குருமங்கள யோகம் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து வாழ்த்து கெட்டவங்களான்னு கேளுங்க. ஆமாம் கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து 4 7 கூடையவங்க வந்து 8 கூட சேர்ந்துருக்கு. அதாவது 3 8 கூடைய செவ்வாயும் 4 7 கூடைய குருவும் வந்து சேர்ந்து இந்த குருமங்கள யோகம்னு இருக்கிற அந்த கன்னியா லக்னத்துக்காரங்க எல்லாருமே வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து பெரிய வந்து ராவடிதான். அதுவும் குறிப்பா வந்து அந்த எதிர்பாலினத்தவர் என்ன பண்றாங்க, சொத்தை வந்து அதிகமா வந்து டிமாண்ட் பண்றாங்க. உங்ககிட்ட இவ்வளவு சொத்து இருக்குல்ல, எனக்கு 50 கொடு, 75 கொடு, உன் பிள்ளைய நான் வளர்க்கணும், இல்லை என் கூட நீ இவ்வளவு நாள் வளர்ந்ததுக்கு எனக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுன்னு சொத்தால ஒண்ணு விவாகரத்து நடக்க மாட்டேங்குது, இல்ல விவாகரத்து வந்து பாதியிலே வந்து நிக்குது. சொத்தால வந்து ஒண்ணு சரி போய் தொலைஞ்சா போதுன்னு பெரிய லெவல் சொத்தை இழந்துதான் வந்து அவங்க வந்து விவாகரத்தை வந்து வாங்குறாங்க. இதே ஒரு கன்னியா லக்னத்துக்கு வந்து 2 கூடைய 2 9 கூடைய சுக்கிரனும் 7 கூடைய குரு வந்து சேர்ந்திருக்கும் போது இது வந்து குரு சுக்கிரன் சேர்க்கிற தேவகுரு அரசகுரு அசுரகுரு சேர்க்கை, இது வந்து அவங்கள வந்து வாழ்க்கையை வந்து அழிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4 7 கூடைய குருவும் 2 9 கூடைய சுக்கிரனும் வந்து சேர்ந்து இருக்கிறது ரொம்ப அற்புதமான நன்மையான கிரக சேர்க்கையா அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை வந்து பல மடங்கு உயர்த்துறதாக வந்து இருக்குது. பொன் பொருள் பூமி சேர்க்கை வந்து பல மடங்கு இருக்குது. 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை வந்து பல மடங்கு வந்து உயருது. இதே வந்து ஒரு துலா லக்னத்தை எடுத்துக்கங்க. நம்ம துலா லக்னத்துக்கு ஏற்கனவே வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு. அதாவது இந்த செவ்வாய் கூடையோ சுக்கிரன் கூடையோ ராகு கேது சேர்ந்து இருந்தால் அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து சிறக்குமா சிறக்காதா?
இப்போ துலா லக்னத்தை எடுத்துக்கோங்க சார். நம்ம முதலே சொல்லிட்டோம், 2 7 கூடையவன் லக்னாதிபதி, 6 கூடையவன் லக்னாதிபதி, அட்டமாதிபதி. அதனால அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு மனநிறைவு இல்லாம, நிறைய பேருக்கு திருமணமே நடக்காம, திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் பிரிவினையில இருக்காங்க, இல்ல விவாகரத்து ஆகுதுன்றத நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ஆணித்தரமா ஒரு 1000 ஜாதகத்தை வந்து நம்ம வந்து கொடுத்து வந்து நிரூபிக்க முடியும். இப்போ ஒரு துலா லக்னம் நீங்க வந்து எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து லக்னாதிபதி குருவும் சுக்கிரனும் வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. 6 கூடையவன் வந்து குரு 1989 என்னமோ வந்து குரு வந்து இல்லை 1989 இல்லை, எனக்கு கரெக்டாக வருஷம் வரல. குரு வந்து பாருங்க துலாத்தில் இருந்த காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னமும் வந்து திருமணம் நடக்காம தான் வந்து இருக்குது. 6 இல்லை எனக்கு கரெக்டாக வருஷம் வந்து ஞாபகம் வந்து வரல. 89 இல்லை, வருஷம் கரெக்டாக வந்து ஞாபகம் வரல. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவங்களோட வாழ்க்கை எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் இருக்குது. இதே 1984 பிறந்தவங்களுக்கு வந்து சனி வந்து உச்சமாக இருந்தப்ப குரு வந்து ஆட்சியாக வந்து இருந்தாங்க. இந்த சனி குரு சம்பந்தம் இருந்தவங்களுக்கு இன்னமும் வந்து கல்யாணம் நடக்கலை. அவங்களோட கல்யாணமே நடக்கலைன்னா அவங்களோட திருமண வாழ்க்கை, அவங்க இன்னமும் வந்து 84 பிறந்தவங்க எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு வந்து கேட்குறாங்களே தவிர அவங்களுக்கு நடக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நடக்கும்னு வந்து சொல்கிறாங்க. குரு சுக்கிரன் சம்பந்தம் இருக்குது, செவ்வாய் சனி சம்பந்தம் இருக்குது, சனி சுக்கிரன் சம்பந்தம் இருக்குது, கல்யாணம் நடக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அவர் என்ன ஆதிபத்தியம் அங்கே வாங்குறாரு, அதுதானே நமக்கு வந்து முக்கியம். ஆதிபத்தியம் வேலை செய்யுமா, கிரக சேர்க்கை வேலை செய்யுமா? கிரக சேர்க்கையை நம்ம வந்து எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணி பலன் கொடுக்கறது? அந்த ஆதிபத்தியத்தை நம்ம வந்து பேஸ் பண்ணி பலன் கொடுத்தா நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வாக்கு வந்து அங்கே வந்து பழிச்சிரும், திரும்ப திரும்ப கிளையண்ட் நம்மளை தேடி வர்றாங்க. ஆனால் அந்த கிரக சேர்க்கையை மட்டும் வச்சு இந்த கிரக சேர்க்கைக்கு இவங்களுக்கு வந்து நடக்காது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாம அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க முடியலை. அவங்க வந்து நடக்கும்ன்ற விஷயம் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தால் கூட நடக்காத போது இவங்களுக்கு அப்போ தெரியல அப்படின்ற தாட்டுக்கு தான் வந்து வர்றாங்க. இப்போ துலா லக்னத்துக்கு சனி குரு சேர்க்கை வந்து பொருளாதாரத்துல மேன்மையை வந்து கொடுக்கும். நீங்க இவங்கெல்லாம் பாருங்க, ஐடியில வந்து பெரிய லெவல்ல வந்து லட்ச லட்சமா சம்பாதிச்சு தான் இருக்காங்க. ஆனா லட்ச லட்சமா சம்பாதிச்ச கூட அவங்க வாழ்க்கை வந்து மறைவுஸ்தானமா தான் வந்து இருக்குதே தவிர நேரடியா இவை வந்து என்னோட ஒய்ஃப், இவங்க என்னோட வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கை இல்லை. சரி, இப்ப ஒரு விருச்சக லக்னத்தை எடுத்துக்கலாம். இப்ப விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சுக்கிரன் புதன் சேர்க்கை நல்லதா? விருச்சக லக்னத்துக்கு 7 கூடையவர் வந்து சுக்கிரன், அவரே வந்து 12 கூடையவர், அட்டமாதிபதி புதன். இவங்க என்ன சொல்றாங்க, புதன் சுக்கிரன் சேர்க்கை வந்து நல்ல சேர்க்கைன்னு தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா லக்னாதிபதியும் 8 கூடையவரும் வந்து லக்னாதிபதி 7 கூடையவனும் 8 கூடையவனும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. 7 கூடையவனும் 8 கூடையவனும் சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்குமா? நடந்தா அவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாக வந்து இருக்குமா? சூரியன் புதன் சுக்கிரன் மூணுமே வந்து முக்கூட்டு கிரகங்கள். அவங்க வந்து ஒருத்தர் வந்து பெரும்பான்மையா வந்து பிரிய மாட்டேங்கிறாங்க. அந்த பிரியாதனால இந்த கிரக சேர்க்கை வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து திருமணம்ன்ற அத்தியாயத்தை இல்லாம பண்ணுது. திருமணம் ஆனவங்களுக்கு 90% ஏன் திருமணம் நடந்தது அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியா வந்து ஆக்குது. இதே இது வந்து ஒரு தனுசு லக்னத்தை எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து குரு சந்திரன் சேர்ந்து இருக்கு. இது வரமா சாபமா? குருவும் சந்திரனும் எந்த இடத்துல சேர்ந்து இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு வந்து வரமா சாபமா? இப்ப நம்ம ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க, குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது வந்து வரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. லக்னாதிபதியும் 4 கூடையவனும் சேர்ந்து அட்டமாதிபதி கூட போய் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தால் வந்து ஒரு வம்பு வழக்கு இருக்கு. இந்த குரு சந்திரன் சம்பந்தம் இருக்கிற தனுசு லக்னத்துக்காரங்களாம் பிரம்மாண்டமா வந்து வீடு கட்டுவாங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டில தான் வந்து வீடு கட்டுறாங்க. ஆனா அந்த அவங்களோட பொருளாதாரத்தை பார்த்து தான் அவங்களுக்கு வந்து திருமணமே வந்து நடக்குது. இவ்வளவு வசதியான வீட்டுல நம்ம பொண்ணை கொடுக்குறோம், இவ்வளவு வசதியான வீட்டுல நம்ம பையனை கொடுக்குறோம் தான் திருமணம் வந்து நடக்குது. ஆனா அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து பெருசா வந்து டாப்பா வந்து இல்லை. அதே இது இவங்களுக்கு வந்து இதே தனுசு லக்னத்துக்கு ஒரு குருவும் ஒரு செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற ஜாதகத்தை பாருங்க. இது வந்து நன்மை தரும் கலத்தர தோஷமா அவங்க வாழ்க்கையில வந்து அபரிமிதமா வந்து வேலை செய்யுது. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு வந்து உயருது. சாதாரண நிலையில கல்யாணம் பண்ணவங்க கூட வந்து பெரிய லெவல்ல அவங்களோட வளர்ச்சியை நோக்கி வந்து போறாங்க. இப்ப நம்ம மகர லக்னத்துக்கு சொல்லி, அதாவது சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சொன்ன மாதிரி தான் வந்து மகரமும் கும்பமும் வந்து வரும். ஏன்னா இவங்களுக்கு வந்து
காலப்பகையாகவே 7ஆம் இடம் வந்து வர்றதுனால இவங்களுக்கு இயல்பாகவே வந்து அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்மளா வந்து மகிழ்ச்சியை வந்து அதிகரிச்சுக்கணும், நம்மளா வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு முதிர்ச்சியை வந்து வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை நமக்கு வந்து பிராப்தம் இவ்வளவுதான், பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த அமைப்பு இப்படிதான் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஏத்துக்கிட்டு வாழும்போது அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்குது. இதே இது இந்த மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் குரு சனி சம்பந்தம் இருந்தா அவங்களோட திருமண வாழ்க்கை பாருங்க ரொம்ப 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 டாப்பா வந்து இருக்குது. அதை வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. நானே நிறைய ஜாதகம் பார்த்திருக்கேன். இந்த ஜாதகத்தை நீங்க சேர்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ மாட்டாங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப 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 பல மடங்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் உயருது. பல மடங்கு வந்து தான தர்மம் பண்றாங்க, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்குலாம் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு வந்து உயருது. இதே ஒரு மீன லக்னத்தை எடுத்துக்கோங்க. சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று ஆட்சியாக இருந்தாலும் சரி, லக்னத்திலேயே வந்து சுக்கிரன் வந்து உச்சமாக இருந்தாலும் சரி, புதன் கூட சேர்ந்திருந்தால் அவங்க வாழ்க்கை வந்து பெருசா வந்து சிறப்பா வந்து இல்லை. அதே இது சுக்கிரன் வந்து சூரியன் கூட சேர்ந்து இருந்தாலும் அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பு கிடையாது. சூரியன் சுக்கிரன் புதன் மூணுமே வந்து சேர்ந்துதான் வந்து சுக்கிரன் கிடையாது. அவங்களுக்கு 7 கூடவே வந்து புதன், அது வந்து சூரியன் கூட சேர்ந்தா புதன் ஆதித்ய யோகம்னு வந்து சொல்றாங்க. அங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அதே இது சந்திரன் கூட வந்து லக்னாதிபதி சேர்ந்து குருச்சந்திர யோகமா மீன லக்னம் வந்து ரொம்ப அற்புதமா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு வந்து உயருது. இப்படி வந்து ஒரு 2 கிரக சேர்க்கையை வச்சுக்கிட்டு பெரும்பான்மையா வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அவங்களோட ஆதிபத்திய ரீதியா என்ன, அவங்களோட வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா, அது நன்மை தரும் கிரக சேர்க்கையா, நன்மை தரும் கலத்திர தோஷமா, இல்லை அவங்களோட வாழ்க்கையை வந்து அழிக்கக்கூடிய கலத்திர தோஷமா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பலன் சொல்லும் போது நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நம்ம ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். இப்போ நான் பேசுனதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? நான் பேசுனது பிடிச்சிருக்கா, புரிஞ்சதா? சரி, ஓகே, தேங்க்யூ.